பாரதியாரை யானை மிதித்து கொன்றதா? யானை மிதித்து தான் அவர் இறந்தாரு அப்படின்னு தான் நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மையிலேயே பாரதி யானை மிதித்து சாகலைங்க. அவருக்கு சில உடல் உபாதைகள் இருந்ததுனால தான் அவர் இறந்திருக்காரு. அதுவும் யானை மிதிச்சு 10 மாசம் கழிச்சு தான் அவர் இறந்திருக்கு. திருவல்லிக்கேணியில இருக்கிற அவர் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பார்த்தசாரதி கோயிலுக்கு பாரதியார் டெய்லி போறத ஒரு வழக்கமா வச்சுட்டு இருந்திருக்காரு. தினமும் அவர் போகும்போது அந்த யானையை பார்த்து அதுக்கு பழம் கொடுக்கறத அவர் ஒரு வழக்கமா வச்சிருந்திருக்காரு. அதே மாதிரி அன்னைக்கும் அவர் போய் அதுக்கு பழம் கொடுக்கும்போது, அந்த யானை அதோட தும்பிக்கையால அவர பாரதி முண்டாசு கட்டியிருந்ததுனால அவருக்கு தலையில எதுவும் படலங்க. அவர் கீழ விழுந்த அந்த அதிர்ச்சி அந்த முண்டாசு பாரதியாரும் மயங்கி விழுந்துடுறாரு. கொஞ்சம் உள்காயமும் பாரதியாருக்கு இருந்திருக்கு. உடனே அவரோட உதவியாளர் குவளைக்கண்ணன் அவர பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து அவருக்கு சிகிச்சையும் குடுக்குறாங்க. கொஞ்ச நாள்ல அவர் வீட்டுக்கும் வந்துடுறாரு. அவரோட மனசுல பெரிய காயம் இருந்துட்டே தான் இருந்திருக்கு. சுதந்திரம் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறியும், குடும்ப நிலையும் ரொம்ப மோசமா இருந்ததா தான் சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 மாசம் கழிச்சு அவருக்கு பார்த்தீங்கன்னா, வயிற்றுப்போக்கு ஏற்பட்டிருக்கு. அந்த வயிற்றுப்போக்கு அவரால தாங்கவே முடியல. தீராத வயிற்றுப்போக்கு காரணமா தான் அவர் இறந்ததாகவும் சொல்றாங்க.